ஹாலில் டிவி பார்த்தாச்சு, ஸ்டேர்கேஸில் புக் ஷெல்ஃப் பார்த்தாச்சு. இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் வித் டைனிங் ஏரியா. அதனால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில் கிச்சனும், ரைட் சைடில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ரு, டைனிங் டேபிள் வித் அது காக்ரி செட்டப்ஸு, ஒரு வால் ஹேங்கிங் லைட்ஸு வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி டெக்ஸ்சர் குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே செமி மாடலர் கிச்சன் தான். ஆல்ரெடி கான்கிரீட் பண்ணிட்டாங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, எப்போவுமே இந்த 3 மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. எப்போவுமே பொதுவாக கிச்சன் பண்ணும்போது இந்த பீடிங் வச்சுக்கோங்க. டேபிள் டாப் கவுண்டர் மேலே இந்த பீடிங் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், வால் ஃபுல்லாக டைல் ஒட்டிடுங்க. உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது போக கீழே இந்த மாதிரி பெட்டு கொடுக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 இன்ச் கொடுத்தா போதும். மோர் தென் 3 இன்ச்சு 4 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். கம்மியாக கிடைக்கும்போது வெசல்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பத்தாதுங்க. ஓகேங்களா? அது மட்டும் மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசி ஃபஸ்ட் குவாலிட்டியில் கிரே வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் அது கிச்சன் பண்ணியிருக்கோம். ஒரு பிளாக் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு நம்பர் ஆஃப் 3 டேண்டம் பார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு ஆயில் பிளோட்டு, ஒரு 3 பிக்கர் பேஸ்கெட்டு, இது வந்து கஸ்டமைஸ் ட்ராஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு எல்செப் கிச்சன் வித் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், ஒரு சைடில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எதுவுமே கப் அண்ட் சாஸ் ரூம், எதுவுமே காக்கேஜில் எதுவுமே வைக்கல. எல்லாமே கிச்சன் உள்ள ஐட்டம்ஸ், அந்த டாய்ஸ் அதுக்கு அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். அந்த ஓல்ட் ட்ரெடிஷ்னல் உள்ள ஐட்டம்ஸில் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு வாலில் ஹேங்கிங் பண்ணி ஃபுல்லாகவே யூபிவிசாங்க. அதில் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி, ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கவுண்டர் டாப்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம்.